ரொம்ப அழகான 17 வயசு பொண்ணு யாரடா கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது 60 வயசு ஆக போகிற ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்க போறா. கல்யாணத்தில் சுத்தமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறா. வேறு வழி இல்லாமல் இவங்க அப்பா வந்துட்டு அவருடைய சொத்தெல்லாம் இழந்ததுனால வேறு வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. அவர் நெருங்கிடக்கூடாதுன்ட்டு தனி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு அவர் ரூம்குள்ளே வந்துட்டு, நீ ஒன்றும் பயப்படாத, உன்னோட சம்மதம் இல்லாமலாம் நான் உன்னை தொட மாட்டேன், நீங்கள் ஃப்ரீயாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி பேசிய மனசில் இடம் பிடிச்சிடலாம் நீ நினைக்காதுன்னு அந்த பொண்ணு கோவமாக சொல்கிறா. இருந்தாலும் இவர் அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது, நீ நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு அவர் டீசெண்டாக அங்கேருந்து போயிடுறாரு. இருந்தாலும் இவருக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரமாட்டேங்குது. தன்னுடைய அப்பா வாங்கின கடனுக்காக அவர் எப்படி ஜெயிலுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. அட்லீஸ்ட் இந்த ஆள் நமக்கு ஃப்ரீடமாவது கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கா. மிகப்பெரிய பணக்காரன்றனால வீட்டுக்குள்ளே பெரிய லைப்ரரி வச்சிருக்காரு. அந்த லைப்ரரிக்குள்ளே அவங்க மதம் சார்பாக எதிரான புத்தகங்களும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியான புத்தகங்கள் நிறையா இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு நேரடியாக அவர்கிட்டயே கேட்குறா, இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நம்ம படிக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியாதான்னு. இதெல்லாம் படிச்சின்னு உனக்கு அறிவு வளரும், நீ எதையும் அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை மட்டுமே படிக்கக்கூடாது, இதெல்லாம் படிச்சின்னா இந்த உலகத்தை பற்றின உன்னோட புரிதல் அதிகமாகுன்ற மாதிரி நல்ல விதமாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு இதையெல்லாம் நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சர்ச்சில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறா. அவரும் எதுவும் கம்பல்ஷன் எல்லாம் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த பெரிய செல்வந்தருடைய தங்க சுரங்கத்தை வந்துட்டு இந்த பொண்ணுக்கு காட்டுறதுக்காக ஆசையாக கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய எல்லா சீக்கிரட்டையும் இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தைரியமாக சொல்கிறாரு. இவ கையில் ஒரு கோல்டு காயின் கிடைக்கிது. கோல்டு காயின் கிடைச்ச உடனே அதை பார்த்து சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக இருக்கா. அவர் வந்துட்டு உனக்கு தங்கம் நிறைய பிடிக்குமான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தங்கம் இருந்திருந்தால் நான் உடனடியாக ஒரு கப்பல் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச ஆளை பார்க்குறக்கு போயிடுவேன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த ஹீரோ ஒருவேளை இவனுக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளோட எப்படியாவது அந்த ஆளை சேர்த்து வைக்கணுங்கிறக்காக இவனுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு வேலையால் அந்த பொண்ணுக்கிட்ட நைட்டு அனுப்பி வைப்பா. அந்த பொண்ணு வந்து இவகிட்ட விசாரித்து தெரிஞ்சுக்குவா, இன்னும் யாராவது லவ்வர் இருக்காங்களான்னு. இல்லை எனக்கு 14 வயசுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய அண்ணன் வந்து காணாமல் போயிட்டார், அவர் எப்படியாவது போய் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த பொண்ணுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒரு பல்லக்கில் ஏற்றி அவர் கையில் ஒரு மேப்பையும் கொடுத்து, உனக்கு நிறைய பொற்காசுகளும் தரேன், உனக்கு யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ போய் பாரு, உன்னுடைய அண்ணனை பார்க்கணுன்னா நீ கண்டிப்பாக போய் பாரு, உனக்கு சப்போஸ் திரும்பி வரணும்னு ஆசை இருந்தா வா, இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ பத்திரமா போ, நீ சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் நிறைய காசையும் பொண்ணும் பொருளையும் அவகிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. இதை கொஞ்சம் கூட அந்த பொண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ரொம்ப மோசமானவர் நினச்சவர் இவரோ நல்லவளாக இருக்காரு அப்படின்னு நினச்சி அவள் பல்லக்கில் போயிட்டு இருக்க நேரம் ஒரு பெரிய சத்தம் வருது. திரும்பி பார்க்கும்போது அவள் கணவர் இருந்த ரூம் வந்துட்டு வெடிச்சு சதுருது. இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய ஃபுல் ரீகேப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் லிங்க் போகும். அதில் இந்த படத்தோட ஃபுல் ரீகேப்பையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.